11 படிங்க வர. நானே படினா லூக்கா புத்தகம் 88 லூக்கா புத்தகம் 7:11. மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் தேவாந்தரும் அவரோட கூட போனார்கள். அருமையானவர்களே, இந்த காலை வேளையில உங்களுக்கு என்ன சொல்ல வந்தாலும் உன்னையும் என்னையும் உண்டாக்கின தெய்வம். ஓகேங்களா? யாரு நம்ம உண்டாக்குது? சத்தம் சொல்ல போகலாம். எவன் பேசல? நம்ம யார் உண்டாக்குது? ஏசப்பா. தேவனே கத்தினப்ப நம்ம உண்டாக்குனாரு. ஆனா உண்டாக்கின மனிதனப்ப தேவனுடைய வார்த்தையை கேட்காதனால வழி விலகி போனான். வசனம் சொல்லி எல்லாரும் பாவம் என்ன பண்ணாங்க? வழி விலகி என்ன பண்ணாங்க? தூரமா போனாங்க. சரி, தூரமா போன நம்ம மீட்பதற்காக தேவன் என்ன பண்ணாரு? தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசு என்ன பண்ணாரு? இந்த உலகத்துக்கு அனுப்புறாரு. யார் அனுப்புறாருங்க? இயேசு என்ன பண்ணாரு? அனுப்புறாரு. அதனால இந்த 4 பேர் நம்ம கேட்க போகின்ற செய்தியின் தலைப்பு என்னன்னா, இயேசு வந்த இடம். என்ன தலைப்பு சொல்லுங்க? இயேசு வந்த இடம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து வந்தாருன்னா அங்க என்ன நடக்கும் நம்ம என்ன பண்ணணும் பார்க்க போறோம். வேறு சொல்றது இயேசு எதுக்கு வந்தாருன்னா பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். வசனம் சொல்ல, அப்ப பாவிகளாகிய நம்மை மீட்பதற்காக யார் வந்ததுங்க? இயேசு வந்தார். அது மட்டும் இல்லாம மத்தேயு சொல்லு, நம்முடைய பலவீனங்களை ஏற்க நோய்களை சுமக்க யார் வந்து? இயேசு கிறிஸ்து வந்தாரு. ஏசாயா புஸ்தகம் சொல்லுது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை, பிள்ளைகள் சத்தம் பண்ணாங்க, பிள்ளைகள் கவனிங்க, நம்முடைய பாடுகளை தாய்மார் கேட்கிறீங்களா? பெரியம்மா கேட்கிறீங்களா? இந்த பக்கம் பாருங்க. நம்முடைய பாடுகளை துக்கங்களை ஏற்றுக்கொள்ள யார் வந்தாருங்க? இயேசு உலகத்துல வந்தாரு. நீங்க நினைக்கலாம், என்னை கவனிக்க ஆள் இல்ல, எனக்கு வயசாகி போச்சு, எனக்கு மக இருக்கா அவங்களுக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஆனா என்ன விசாரிக்க யாருமே இல்லையே, நான் ஒரு தனி மரமா ஆயிட்டேனே நீங்க நினைக்கலாம். ஆனா சகோதரன் பாடல பார்த்தீங்கன்னா, தாயை போல உன்னை நேசிக்க நீங்க நினைக்கலாம், நான் என்ன போய் தாயை நேசிப்பான், நான் எப்படி ஆயிட்டேன், நான் பாட்டி ஆயிட்டேன், நான் ஆயாவாயிட்டேன் நீங்க யோசிக்கலாம். ஆனா உங்களுக்கு ஒரு தாய் இருக்கிறாரு. அதை யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தாயை மாத்திரம் இல்லைங்க, நம்ம தகப்பன் கூட அவரு நம்ம எப்படி சும்மா பாரு, அவர் தன்னுடைய தோளின் மேல தகப்பன் போல தோளின் மேல சுமக்கிற அந்த ஆண்டவர் இந்த உலகத்துல எதற்காக வந்தாருன்னா நம்முடைய நோய்களை சுமக்க, பாடுகளை ஏற்றுக்கொள்ள அவர் வந்தார். வசனம் சொல்லுங்க, எழுந்து போல தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் இந்த உலகத்தில் வந்தார். சரி, இயேசு கிறிஸ்து பற்றி நம்ம சொன்னோம். எதிராக வந்தாருங்க பிள்ளைகள்? கேக்குறீங்களா? இயேசு எதுக்கு வந்தாருங்க? பாதைகளை ரட்சிக்க வந்தாரு, நம்மை மீட்க வந்தாரு. சரி, இயேசு கிறிஸ்து வந்தாருன்னா என்ன அற்புதம் நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம். வேறு சொல்றது லூக்கா சுவிசேஷம் புஸ்தகம் 7வது அதிகாரம் 14வது புஸ்தகம் அதிகாரத்தை வசனம் பாத்தீங்கன்னா, நாயின் ஒரு ஊருங்க. என்ன ஊர் சொல்லி பார்க்கலாம்? சரி, பிள்ளை நீங்க சொல்ல பாத்துருங்க. என்ன ஊருங்க? பவித்ரா சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, என்ன ஊருக்கு வந்தாரு? நாயின் ஒரு ஊருக்கு இயேசு கிறிஸ்து வந்தாருங்க. மாட்டு சொல்லுங்க பாருங்க, என்ன ஊருங்க? நாயின். எந்த ஊருக்கு? நாயின் ஒரு ஊருக்கு யார் வருது? இயேசு கிறிஸ்து வர்றாரு. அருமையானவர்களே, இந்த ஊர்ல ஒரு என்ன விசேஷம்னா, அவரு அனைவரை பார்க்க வந்தாரு. ஆனா இந்த வேதத்துல குறிப்பிட்ட ஒரே ஒரு சம்பவத்தை நம்ம சொல்றாங்க. இந்த நாயின் ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு பெண் இருந்தா. அவ யாரும் ஒரு விதவை தாய். யாருங்க? விதவை தாய். புருஷனை இழந்த ஒரு பெண்மணி இருந்தாங்க. ஓகேங்களா? அவருக்கு சரி, அவளுக்கு வந்து ஒரு மக. யாரு? ஒரு மக. ஓகேங்களா? உங்களுக்கு தெரியுங்க, ஒரு வீட்டுல புருஷன் இல்லாம ஒரு விதவை பெண்ணு தன்னுடைய மகனோட இருப்பது எவ்வளவு கஷ்டம்.